இதுவா? இது வாட்ச் மட்டும் கிடையாது, இது வாக்கி டாக்கி. ஓ, வாக்கி டாக்கியா? சூப்பர் சூப்பர். இது மாதிரி தான் வந்து அப்பாவும் ஒரு வாட்ச் கட்டிட்டு போனாங்க. இப்போ அவங்க கிட்ட பேசலாமா? சூப்பர்ரா, பேசு பேசு பேசு. அப்பா கடைக்கு போயிட்டீங்களாப்பா? அப்படியே ஒரு கேண்டியும் வாங்கிட்டு வாங்கண்ணாப்பா. அப்பா எனக்கும் வரும்போது ஒரு புல்லு மிட்டாய் வாங்கிட்டு வந்துருப்பா. ஓவர் ஓவர். என்னடா ஓவர் ஓவர்னு என்னதோ சொல்ற? ஆமாடா, ஓவர் ஓவர் சொல்லணும்டா. உங்க அப்பாவும் சொன்னாரு, கவனிச்சியா? எங்க சொன்னாரு? டேய், நீ கவனிக்கவே இல்லடா. வாக்கி டாக்கி யூஸ் பண்ற எல்லாரும் சொல்றாங்கடா ஓவர் ஓவர். நான் நல்லா வாக்கி டாக்கி யூஸ் பண்றது நிறைய பேர் பாத்துருக்கேன். ஓவர் ஓவர்னு சொல்லவே மாட்டாங்களே. உனக்கு ஒண்ணுமே தெரியலடா. உனக்கு வாக்கி டாக்கியே வேஸ்ட். இங்க பாரு, நான் வந்து அப்பா கிட்ட இப்ப ஓவர் ஓவர் இல்லாமலே பேச போறேன். அப்பா இவன் வந்து என்னதோ வந்து இந்த டிஸ்டர்பிங்கா ஒரு வேர்டை சொல்லிட்டு இருக்கிற ஓவர் 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 ஓவர்னு என்னதோ. அப்பா இது பேசவே தெரியலப்பா. ஹலோ 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 ஹலோ, நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் பேசுறேன், உங்களுக்கு கேட்கணும்னா நான் அங்க வந்து பேசுறேன். நீங்க வைங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வைக்கிறேன். ஓவர் ஓவர். டேய், என்னடா நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலடா நீங்க பேசுனது. அவன் பேச நீ பேச ஒரே டிஸ்டர்பன்ஸ். என்னடா பண்ணீங்க? ஓவர்னு சொல்லிட்டே இருக்கிறான். அப்பா ஓவர் சொல்லுப்பா. சொல்ல மாட்டேங்கறான்ப்பா இவன். டேய், அவன் சொல்றது கரெக்ட். வெள்ளையன் சொல்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாக்கி டாக்கில ஓவர் சொல்லணும். இன்னைக்கு கூட நம்ம லேம் டாக்ஸ்ல நம்ம குட்டி லேம்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறோம். என்ன விஷயம் தெரியுமா? அதுதான் லிசனிங் டு காட்ஸ் கால். சரியா? கடவுள் என்ன சொல்றான்றத நம்ம கேட்கணும். ஆனா இந்த உலகத்துல பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? டிவி பாக்குறது, ஓவரா டிவி பாக்குறது, ஓவரா என்னது இன்னொன்னு பண்ணுவீங்க, வீடியோ கேம்ஸ் பாக்குறது, இன்னொன்னு வெளியே சொல்ல, இன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்ல, நீ சோம்பேறித்தனமா தூங்குறது, எல்லாமே டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால நம்மளால ஏசப்பா கிட்ட ஒழுங்கா பேச முடியல. ஜெரமியா 33:3 அழகா வசனம் தான் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று. So my dear lambs, my dear ஜோத்தம், my dear ஜோசாயா, my dear வெள்ளையன், என்ன பண்ண போறீங்க? ஏசப்பட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை சுற்றி இருக்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணா மட்டும்தான், கட் பண்ணா மட்டும்தான், அதை விலக்கி வச்சா மட்டும்தான் நீங்க ஏசப்பா கிட்ட ஈஸியா ஜெரமியா 33:3 சொன்ன மாதிரி நீங்க ஏசப்பாட்ட பேச முடியும். அப்புறம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஓகே, see you next time. Bye.